எட்டாவது ஊதியக்குழு தலைவர் 2 உறுப்பினர்களை நியமித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எட்டாவது ஊதியக்குழு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை நியமித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்தார். முக்கிய அறிவிப்பாக 8வது ஊதிய குழுவுக்கு 3 உறுப்பினர்களை நியமித்து மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த குழுவினுடைய தலைவராக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், பகுதி நேர உறுப்பினராக ஐஐஎம் பெங்களூரு பேராசிரியர் புலக் கோஷ் மற்றும் உறுப்பினர் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி பங்கஜ் ஜெயின் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இது ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்கிறது. அதே போல 2025-26 ஆண்டு ரபி பருவத்திற்கான பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கான ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களையும் மத்திய அமைச்சரவை அங்கீகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 8வது ஊதிய குழுவினுடைய இந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.